அன்பனேர்களே ஹலோ தமிழா தொடர்கின்றது. இன்றைய ஹலோ தமிழாவில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள். ரங்கராஜ் சார், அடுத்து நம்ம எடுத்து பேச போற செய்தி என்று பார்க்கும்பொழுது, இன்று வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம், 10 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்பு என்கின்ற ஒரு செய்தி பிரதானமாக எல்லா நாளேட்டிலும் வந்திருக்கின்றது. இன்று அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த வேலை நிறுத்தத்தை. இதனால ஏடிஎம் சேவை பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு விஷயம் எல்லாம் இன்று நிலவி வருகின்றது. அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அதிகமான பிரைவேடைசேஷன் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், ஃபினான்ஷியல் ரீஃபார்ம்ஸ் என்ற பெயரில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுகின்றன, இதை எதிர்க்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கைகள் எல்லாம் வைத்து இந்த ஒரு போராட்டத்தை, இந்த வேலை நிறுத்தத்தை நடத்துகிறாங்க. உங்களுடைய பார்வைகள் இது பற்றி? வேலை நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் நோட்டீஸ் கொடுத்து வேலை நிறுத்தம் செய்வது அவர்களுடைய உரிமை. வங்கி ஊழியர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் நாடு தழுவிய போராட்டம் என்று சொன்னால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கொள்கையின்படி நடத்துகிறார்கள். ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் இது போல் நடந்தால் தான் ஏராளமான பிரச்சனைகள். அதை ஓரளவுக்கு நோட்டீஸும் கொடுத்துருக்கிறார்கள். பொதுமக்கள் அவருடைய அதை கவனத்தில் வைத்து கொண்டு 2 நாள் முன்னாகவே ஒரு டிரான்சாக்ஷன் செய்து கொள்ளலாம் அல்லது ஒரு நாள் பின்னால் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறார்கள். தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் பெரிதாக தெரிகின்றன. அதாவது தாராளமயமாக்கப்படுதல் அல்லது ஒரு வகையில் அதிக பிரைவேட்டைசேஷன், இதெல்லாம் ஓரளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றபடி பாதிப்பு ஸ்ட்ரைக் என்று சொன்னால் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் முன்னரே அறிவிப்பு கொடுத்து செய்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி செய்யும் அவருடைய இடதுசாரி யூனியன்ஸ் இருக்கிறது, மற்ற யூனியன்ஸ். குறிப்பாக அவர்களுடைய பிரச்சனை என்று பார்க்கும்போது, இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில், இந்த 2011 பில்லை மையப்படுத்தி தான் இதில் பல்வேறு ப்ரொவிஷன்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஓட்டிங் ரேட்ஸை 10லிருந்து 26% உயர்த்துவது, இவையெல்லாம் இது ஒரு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் போன்ற ஒரு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருக்கக்கூடிய நியாயங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, மத்திய அரசை பொறுத்தவரை ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறது. ஆனால் ரீஃபார்ம்ஸை கொண்டு வரும் நேரத்தில் மற்ற எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவு இருக்கிறதா என்பது அது ஒரு கேள்விக்குறி. உதாரணத்துக்கு இடதுசாரி கட்சிகள் நிச்சயமாக எதிர்ப்பார்கள், பாராளுமன்றத்தில் அதை எதிர்க்கக்கூடும். ரைட். இந்த நிலையில் திரு CH வெங்கடாச்சலம் அவர்கள், அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்துடைய திரு வெங்கடாச்சலம், அதனது பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் இருக்கிறார். சார், இப்பொழுதுதான் புதிய நிதி அமைச்சர் வந்திருக்கிறார். ஆக அவருக்கு அவருடைய ஸ்டாண்ட் என்ன என்று தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும், பிறகு வேலை நிறுத்தத்தை செய்திருக்கலாம் என்று ஒரு சில அமைப்புகள் கூட, இந்த வங்கி ஊழியர் அமைப்புகள் கூட கருத்து தெரிவித்திருக்கின்றன. உங்களுடைய பார்வைகள் சார்? இவர் நிதியமைச்சர் புதுசு கிடையாது, ஏற்கனவே இருந்த போதே இதெல்லாம் பேசியிருக்கிறோம். அவருடைய முன்னிலையில் தான் பேச்சுவார்த்தைகள் எங்க கோரிக்கை மீது ஆரம்பித்தது. ஆனா 3 வருஷமாக இந்த ஒத்துக்கொண்டு அரசு வழிகாட்டில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவுகள் கூட இன்னும் அமல்படுத்தவில்லை. ஆக பிரச்சனை எதுவுமே புதுசு கிடையாது. 2வது, இந்த வங்கித்துறை சீர்திருத்தங்கள்லாம் அவருடைய காலத்திலிருந்து துவக்கப்பட்டது தான். அதை தள்ளி வையுங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்றோம். ஆனா உடனடியாக நாங்க பாராளுமன்றத்தில் போய் மசோதாவை தீர்மானம் பண்ணுவோம்னு சொன்னா போராடுவதை தவிர வேற என்ன வழி? அதனால அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், எல்லாமே இந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சதுதான். இது அரசாங்கத்துடைய முடிவின் காரணமாக பண்றாங்கன்னா எங்க முடிவின் படி நாங்க போராட வேண்டியது. உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன சார்? பிரதான கோரிக்கைன்னு சொன்னா, ஒண்ணு, பொதுமக்களுடைய சேமிப்பு வழங்கக்கூடிய வங்கித்துறையில இன்னும் அதிகமாக கண்காணிப்பு இருக்கணும். உலகத்துல பல நாடுகளிலே, மேலை நாடுகளிலே, அமெரிக்கா உட்பட வங்கித்துறையில அதிகமான சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அங்க ஒழுங்குமுறையெல்லாம் பலவீனப்பட்டதன் காரணமாக, தாராளமயம் செய்வதன் காரணமாக இந்தியாவில் 65 லட்சம் கோடி சாதாரண மக்களுடைய பணம் புழங்கக்கூடிய வங்கித்துறைக்கு இன்னும் அதிகமாக கண்காணிப்பு தேவை. ஆனா இந்த வரக்கூடிய சட்ட திருத்த மசோதா அவற்றையெல்லாம் பலவீனப்படுத்தக்கூடிய, தனியாருக்கு மேலும் செல்வாக்கு தரக்கூடிய மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும், அதிகமாக கண்காணிப்பு இருக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கு வங்கிகள் உதவ வேண்டும், கிராமப்புற கிளைகளையும் கிராமப்புற சேவைகளையும் இன்றைக்கு முடக்கிவிட்டு தனியாரிடம் ஒப்படைக்கும் முயற்சிகள் எல்லாம் கைவிட வேண்டும். 2 லட்சம் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர பணிகளை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும். ஆனால் அது பதிலாக தனியாருக்கு ஒப்பந்த முறையில, சுரண்ட முறையில, குறைந்த ஊதியத்தோடு, பாதுகாப்பு எதுவும் இல்லாம இந்த வேலைகளை வெளியேற்றம் செய்கின்றார்கள், அவுட் சோர்சிங் செய்கின்றார்கள். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். 2வது பக்கம், எங்களோட பேச்சுவார்த்தை முடிந்து
இன்றைய நிதியமைச்சர் 3 வருஷத்துக்கு முன்பாக ஒத்துக்கொண்ட சில முடிவுகளை கூட இன்றைக்கு அரசாங்கம் நிர்வாகம் அமல்படுத்தாமல் இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க 2 நாள் ஸ்ட்ரைக்ல போயிருக்கிறோம். அதனால வங்கி சேவைகள் பாதிக்கப்படும், ஏடிஎம் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல்களும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. நிச்சயமாக 2 நாள் வேணத்தம் என்று சொன்னா இந்த தானியங்கி கருவிகள் ஏடிஎம்லாம் ஓரளவுக்கு மேல உதவ முடியாது. அது பணம் போட்டாதான் அதுல மக்கள் எடுக்க முடியும். அதனால நிறைய பாதிப்பு ஏற்படும். இது அரசாங்கத்துக்கு தெரியும், இந்த பாதிப்பு மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் இங்கே அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. ஏன் முன்னாடி பேசல? நேற்றைக்கு கண் துடைப்புக்காக சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதிலும் கூட நாங்க தயாருன்னு சொன்னோம். இதெல்லாம் ஒத்தி வைங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேசுகின்றோம், ஒத்தி வைக்க மாட்டோம், எங்க முடிவிலே இருப்போம் அப்படின்னு அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறாங்க, நிர்வாகம் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வேலை நிறுத்தத்துக்கு முழு பொறுப்பு அரசாங்கமும் வங்கி நிர்வாகங்களும் தான். ரைட். ஆக இதை எதிர்த்து போராடுவதாக சொல்லியிருக்கீங்க. 2 நாட்கள் இந்த ஒரு வேலை நிறுத்தம் தொடர்கின்றது. ஆக மக்கள் தரப்பிலிருந்து ஏடிஎம் பாதிக்கப்படுமே என்கின்ற ஒரு கவலை எல்லாம் எழுந்திருக்கிறது. நேற்று ஏடிஎம் மையங்கள்ல கூட்டம் அலைமோதியது. திரு CH வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாகவே இந்த ஒரு வேலை நிறுத்தம் என்று வரும்பொழுது இது பப்ளிக் சென்டிமெண்ட்டை பிரதிபலிக்கிறதா? மக்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை விரும்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. வந்து மக்கள் சேவையை மையப்படுத்திய பிரதான சேவை இந்த வங்கி சேவை என்று பார்க்கும்போது இல்லை, அவர்களை பாதிக்கும் போது அவர்களது பிரச்சனையாக தெரியும். வங்கி ஸ்ட்ரைக் நடக்கும்போது மற்ற பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்களே வேறு அலுவலகத்தில் இருந்து அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடந்தால் அதை நியாயப்படுத்துவார்கள். அப்போது யாரை குறை சொல்வது? அதனால் அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் அதை முன்னிறுத்தி சில கோரிக்கைகள் வைத்து போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. ஆனால் அது கடைசி ஆயுதமா முதல் ஆயுதமா என்பதை பார்க்க வேண்டும். கடைசி ஆயுதமாக கூடுமான அளவுக்கு கடைசி ஆயுதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை பேச்சுவார்த்தையில் சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரைட். இந்த நிலையில் நம்ம அடுத்த செய்திக்கு நகர்கின்றோம். அடுத்த செய்தி என்று பார்க்கும்போது விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி ரயில் மறியல் போராட்டம். டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 5000 பேர் கைது, பெண்களும் கைதாக இருக்காங்க. இது வந்து புதிய போராட்டம் அல்ல. போன வாரமும் இதே போன்ற ஒரு போராட்டத்தை நாம் பார்த்தோம். இந்த டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக இந்த ஒரு வறட்சி இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கர்நாடகம் தொடர்ந்து அநீதியை இழைத்து வருகின்றது. உபரி நீரை மட்டுமே திறந்து விடுகின்றது. இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். மத்திய அரசாங்கம் விரும்புகிறதா? மத்திய அரசாங்கம் இது ஒரு பிரச்சனையாக கருதுகிறதா? இந்த கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இல்லை, இங்கே தமிழகத்தில் நிச்சயமாக பெரிய பிரச்சனை தான். விவசாயம் பாதிக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் கர்நாடகாவும் பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. அங்கேயும் மான்சூன் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் என்ற புள்ளிவிவரம் தந்திருக்கிறார்கள். இப்போதுதான் ஒரு வாரமாக கொஞ்சம் சுமாராக நல்ல மழை பெய்திருக்கிறது. இல்ல, அங்கேயும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அந்த காவிரி ட்ரைபியூனல்ல நமக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு லெஜிட்டிமேட் ஷேரை கூட அவர்கள் ஒதுக்கல. அங்க நல்ல மழை பெய்த போதும் கூட எல்லா அணைகளும் நிரம்பி வழிந்த உடனே இந்த உபரி நீரை தான் திறக்கிறாங்க. தொடர்ந்து அந்த ட்ரைபியூனலுடைய வெர்டிக்ட் இந்த காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி இது போன்ற அமைப்புகளை கர்நாடக அரசாங்கம், கர்நாடக கட்சிகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக பார்த்து வருகின்றன, மதிப்பதே இல்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்லை, இந்த வருஷம் பொறுத்தவரை அங்கேயும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இப்போது நிலைமை ஓரளவுக்கு சகஜமாகி ஓரளவுக்கு நிரம்பி வழிகின்றன என்று சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு மழை பெய்து ஓரளவுக்கு அங்கேயும் வரவு ஓரளவுக்கு இருந்திருக்கிறது. அதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கிறார்கள். ஆனால் ட்ரிபியூனலின்படி எவ்வளோ நிர்ணயித்த எவ்வளோ டிஎம்சி இவ்வளோ கொடுக்க முடியுமா அவ்வளோ கொடுத்துருக்காங்களா என்பது அது வேறு பிரச்சனை. ட்ரிபியூனலை நடத்த முடியாமலே செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த தீர்ப்புகளையும் அமுல்படுத்தவில்லை. தேசிய அளவில் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட்டுடைய முடிவுகளை மத்திய அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்கிற கட்சிகள் கூட மாநிலத்தில் ஆளும்போது வேறு நிலை எடுக்கிறார்கள். ட்ரிபியூனலோடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் செய்வதில்லை, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் செய்வதில்லை. அதுதான் இப்பொழுது பிரதான ஒரு கன்சர்னாக இருக்கிறது. இடைக்கால தீர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வெர்டிக்ட் எதையுமே மதிப்பது இல்லை. ஆக தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருகின்றது என்ற ஒரு கோரிக்கை என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு உலகநாதன் அவர்கள் தலைமையில தான் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. அவர் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். திரு உலகநாதன், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? ஒரு நீண்ட கால ஒரு தீர்வை நோக்கி நாம் துளியேனும் நகர்கின்றோம் என்று நினைக்கிறீர்களா? வணக்கம் சார். இப்ப நம்ம காவேரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வறட்சி,
நாங்கள் காவேரி நடுவர்மன்ற காவேரி தண்ணீர் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் பெறுவதற்கான மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்திய பின்னால்தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடுவர் VP சிங் காலத்தில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இடைக்கால தீர்ப்பு வழங்கி எந்தவித முயற்சியும் மத்திய அரசாங்கம் எடுக்கவில்லை. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் இறுதி தீர்ப்பு வழங்கிய எந்தவித நடவடிக்கையும் எடுத்து மத்திய அரசாங்கம் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில தண்ணீர் பெற்று தராத மத்திய அரசாங்கத்தான் இன்றைய வரை இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி ஒருபோக சாகுபடி கூட நடக்குமா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. மிகப்பெரிய வறட்சியா இருக்கிறது. சரி, இந்த நிலையில மத்திய அரசாங்கத்துக்கு மேல நம்ம வந்து தொடர்ந்து பிளேம் செய்து வருகின்றோம், ஆக நடவடிக்கை எடுக்கலன்னு. மாநில அரசாங்கம் இந்த ஒரு வறட்சி காலத்தை சிறப்பாக கையாண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஏனென்றால் 10,000 ரூபாய் கொடுக்க வலியுறுத்தி மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் நீங்க கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். மாநில அரசாங்கத்துடைய நடைமுறைகள் அவர்களுடைய ஸ்டாண்ட் சரியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? மத்திய VP சிங் தலைமையில இது மன்மோகன் சிங் தலைமையில காவேரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி 4 மாநில முதலமைச்சர் கொண்ட ஒரு ஆணையம் இருக்கிறது. அது 2003ஆம் ஆண்டு கூட்டப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இந்த வரை கூட்டப்படாம அப்படியே இருக்குது. ஆக உடனடியாக ஆணையத்தை கூட்டி கர்நாடகாவிலும் தண்ணீர் பெற்று தர வேண்டும். அதே போல தமிழக அரசும் கடந்த காலங்களிலும் சரி இப்பையும் கடிதம் எழுதுகிறார்களே ஒழிய அந்த கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி தண்ணீர் பெற்று தருவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளணும். அதே போல இழப்பீடு எல்லாம் கேட்டிருக்கீங்க. நன்றி நன்றி திரு உலகநாதன் உங்களுடைய கருத்துகளுக்கு. ஆக குறைந்தபட்சம் காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டியாவது தமிழக முதலமைச்சர் கேட்பது போல கூட்டலாம் அல்லவா மத்திய அரசாங்கம் என்கின்ற ஒரு ஆதங்கம் எல்லா தரப்பிட்டும் இருக்கவே போதிய அழுத்தத்தை மாநில அரசாங்கம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது. அடுத்த செய்திக்கு நாம் நகர்கின்றோம். அடுத்த செய்தி என்பது கூடங்குளம் விவகாரத்தை மையப்படுத்தியது. கூடங்குளம் விவகாரத்தில் இந்த ஒரு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 38 இதுக்கு செல்சியஸுக்கு அதிகமாக இந்த கழிவுகளை கொட்டக்கூடாது என்பது போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரிக்கு முதல்ல அனுமதி அளித்ததாகவும் இப்பொழுது 38 டிகிரி என்ற நிலையில ஒரு உறுதி அளித்திருப்பதாக எல்லாம் தகவல் வருகின்றது. இந்த ஒரு விவகாரத்தை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதை அவங்க ஒரு இன்னொரு பெட்டிஷன் கவுண்டர் போடுறதாக இருக்கிறார்கள். அதை எந்த அளவுக்கு கோர்ட் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் இன்னொரு கவுண்டர் அவர்கள் ஃபைல் செய்வதாக இருக்கிறார்கள். அது விரைவில் வரலாம்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு கோர்ட்டோடைய இறுதி முடிவு இருக்கிறது. இருந்தாலும் இந்த இறுதி கட்டத்தில் இப்போது இருக்கிறது. இப்போ இந்த லோடிங் வர ஸ்டேஜில் இப்போது அந்த இறுதி கட்டத்தில் பிராக்டிகலா பாசிபிள் அந்த 38 டிகிரி அப்படிங்கிற இதுல எஃப்ளூயன்ஸ் நம்ம கொட்டுவது அப்படிங்கிறது பிராக்டிகலான பாசிபிள் நினைக்கிறீங்களா? இது மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வேறு வகையில தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தும் நினைக்கல. பிராக்டிகலா பாசிபிள்னா அதுக்கு உண்டானது ஆவணை செய்தாக வேண்டும். இப்போ எப்படி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ன்றது நம்ம இப்போ பவானி ஆற்றிலிருந்து அதற்குள்ளார இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் எப்படி அதில் செலுத்தும் முன்னால் ட்ரீட்மெண்ட் செய்து விட வேண்டுமோ அது போன்ற ஒரு ஏற்பாடுகளை ஏற்கனவே கண்டிப்பாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்குன்ற ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டின் ஏற்பாடுகள் இது கோர்ட் சொன்னதும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்னு நினைக்கலாம். ரைட். இந்த நிலையில கூடங்குளம் விவகாரத்தை மையப்படுத்தி மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது எந்த நிலையில நகர்கின்றது? 25ஆம் தேதி, நாளை மறுநாள் 25ஆம் தேதி நாராயணசுவாமி சொல்லியிருந்தார் 25ஆம் தேதியிலிருந்து கூடங்குளம் மின்சார உற்பத்தியே துவங்கும் என்று. 25ஆம் தேதியும் வந்தாகிவிட்டது. எப்படி பார்க்கலாம்? 25ஆம் தேதின்றது கடினம்தான். இன்னும் இறுதி கட்டத்தில் தானே இருக்கிறது. அநேகமாக செப்டம்பர் முதல் வாரம் ஆகிவிடலாம் மின்சார உற்பத்தி தொடங்குவதற்கு. அதற்குள்ளாக இந்த மாத இறுதியில் கோர்ட்டுடைய இறுதி தீர்ப்பும் வரலாம். ரைட். இந்த நிலையில பூவுலகின் நண்பர்கள் என்ற அமைப்பு தான் இந்த ஒரு PIL ஃபைல் செய்திருந்தாங்க. அதனது திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். திரு சுந்தரராஜன், நீங்க தான் இந்த PIL ஃபைல் செய்திருந்தீங்க. கிட்டத்தட்ட 38 டிகிரிக்கு மிகாம இந்த எஃப்ளூயன்ஸ் கொட்டக்கூடாது என்கின்ற நிலையில உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது எந்த மாற்றத்தை இந்த ஒரு கூடங்குளம் ப்ராஜெக்ட்ல கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது நான் நேற்று அங்க நீதிமன்றத்தில் நடந்த பத்தி இது ஒரு மைண்ட் அப்ளை பண்ணாம அந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மாற்று கட்டுப்பாடு.
அப்படின்னு சொல்லி அவங்க நீதிபதி அவர்களே சொன்னாங்க. அதாவது 45 டிகிரி செல்சியஸ் நீங்க போய் கடலுக்குள்ள விட்டீங்கன்னா என்ன ஆகும், அதற்கு மீன் வளம் கடல் வளம் எல்லாமே செத்து தான் போகும். மனுஷன் வாழ்ற மனிதர்களே 45 டிகிரியில வாழ முடியாதப்ப எப்படி போய் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி கடுமையா கண்டனம் தெரிவிச்சு புதுசாக ஒரு கன்சர்ன் டு ஆப்ரேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து நிச்சயமா அதை எடுத்துட்டு பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். இது வந்து நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா காமிக்குது. இந்த அணுசக்தியை பொறுத்த மட்டும் எல்லாமே அவசர கோலத்துல செய்யப்படுது, எல்லாமே வந்து மக்களை பத்தி யோசிக்காம கடல் வளத்தை பத்தி யோசிக்காம எல்லாமே செய்யப்படுற விஷயத்தை இது வந்து ப்ரூவ் பண்ணுறது. இதான் நாங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே அவசரப்பட வேண்டாம், நீங்க பொறுமையா மக்களை சந்திச்சு உங்களுடைய அச்சத்தை போக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்குது. அது எதுவுமே செய்யாம செஞ்சுட்டு இருக்காங்கிறத காமிக்குது. இது எல்லாத்தையும் விட அணுசக்தி ஒழுங்காற்று மையம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு வந்து எங்களுடைய பழைய வழக்குல வந்து ஒரு அபேடேட் தாக்கல் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஃபுகுஷிமாக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டாஸ்க் போர்ஸ் நியமிச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் போர்ஸ் வந்து ஒரு சில பரிந்துரைகளை ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன இஷ்யூஸ்ல உங்களுக்கு கன்சர்ன் இருக்கிறது? இல்ல எதுவுமே பண்ணல. இந்த மத்திய தகவல் ஆணையம் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சைட் எவல்யூஷன் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க சொல்லி மே 25 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொடுக்கல. சேஃப்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி மே 25 சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொடுக்கல. நீங்க ஆகஸ்ட் 20 நம்ம உட்காந்துருக்கோம். ஆனா இது எதுவுமே கொடுக்காம மக்களோட இந்த சேஃப்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் சொல்லும் இந்த குடும்பத்துல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க, எந்த நிலைமையில இந்த பிளான்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகும் போன்ற எல்லா விஷயங்களும் அதுதான் இருக்கும். அது எதுவுமே மக்கள்கிட்ட கொடுக்காம மக்களோட அச்சத்தை எப்படி போக முடியும்? ரைட். ஆக அச்சத்தை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் இருப்பதாக பார்க்கிறேன். நன்றி திரு சுந்தரராஜன் உங்களுடைய தகவல்களுக்கு. ஒரு போராட்ட குழு ஒரு பக்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறது, இது போன்ற சமூக அமைப்புகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கன்சர்ன்ஸ் ஆன் போர்டு எடுத்துக்கொள்ளாமல் கூடங்குளம் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் என்று தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்புவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இல்லை, அவர் பல ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, சம்மந்தப்பட்டவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எலாபரேட்டாக அவங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் அவங்களோட பேசி கலெக்டர் மூலமாகவும் மற்ற ஏஜென்சிஸ் மூலமாகவும் பேசியிருக்காங்க. அவருடைய கருத்தெல்லாம் கேட்டு வேண்டியதெல்லாம் செய்கிறோம்ன்றது ஒரு பெரிய பேக்கேஜே அவங்களுக்காக வந்து அமல்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஓரளவுக்கு எது பண்ணாலும் வந்து திருப்திகரமாக இல்லை என்று சொன்னால் அடிப்படையில் இந்த திட்டமே நடைபெறக்கூடாது என்று நினைத்தால் அது அவர்களுக்கு என்ன உத்தரவாதங்கள் கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது உங்களுடைய பார்வையாக இருக்கவே நம்ம அடுத்த செய்திக்கு நகர்கின்றோம். பூவிருந்தவல்லி முகாமிலிருந்து இலங்கை அகதிகளை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தியிருக்கிறார் வைகோ மற்றும் மதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கைதாகி இருக்கின்றார்கள். இதுபோன்ற முகாம்களை மூட வேண்டும், குறிப்பாக பூவிருந்தவல்லி, செங்கல்பட்டு இதுபோன்ற முகாம்களை மூட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. எந்த பேக்ட்ராப்ல என்று பார்க்கும் பொழுது ஒரு இலங்கை அகதி ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்ல முற்படுகிறார். ஆக அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அவர் இந்த முகாமில் வந்து இருக்கவே உண்ணாவிரதம் இருக்கிறார். 21 நாட்கள் வந்து இந்த முகாமிலிருந்து என்ன வெளிவிடணும் என்று ஒரு கோரிக்கை வைத்து 21 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார். அவர் உட்பட இந்த அகதிகளை வெளிவிட வேண்டும் என்பதுதான் மதிமுகவுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க ரங்கராஜ்? இல்லை, அந்த அகதிகள் முகாமெல்லாம் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் தேவையான்றது பார்க்கணும். எவ்வளோ நாட்கள் தான் அவர் முகாம்களில் வைப்பது? இப்போது கிட்டத்தட்ட இலங்கையில் அந்த பிரச்சனை முடிந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் நியாயம் இருப்பதாகவே நீங்க பார்க்கிறீங்க. ஆகவே அவர் முகாம்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்றது பார்க்கணும். அவர் இலங்கைக்கு அவர் பத்திரமாக திரும்பி அனுப்ப வேண்டிய நிலைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில இதே விஷயத்தை திரு மல்லை சத்யா அவர்கள்ட்ட கேட்கிறேன். எங்களுடைய பேனலில் சொல்கின்றார் திரு மல்லை சத்யா அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட வேண்டும், அதுதான் இப்பொழுது பிரையாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று. மதிமுகவுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 115 திறந்தவெளி முகாம்களிலும் 2 சிறப்பு முகாம்களிலும் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். இதில் திறந்தவெளி முகாம்களில் இருக்கின்ற அந்த ஈழத்தமிழ் அகதிகள் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் பல இடங்களில் அவர்கள் வதைக்கு உள்ளாக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். இதில் செங்கல்பட்டு பூவிருந்தவல்லி இந்த 2 சிறப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டவர்கள் மீது பொய்யான வழக்குகளை புனையப்பட்டு சிலர் அதில் தங்களுடைய பிணை நீதிமன்றத்தின் மூலமாக பிணை பெற்ற போதும் அவர்களை விடுதலை செய்யாமல் தொடர்ந்து அடைத்து வைத்து இந்திய அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதான தடையை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் இந்த கைது நடவடிக்கைகள் பயன்படும். எனவேதான் செந்தூரன் அவர்கள்
இந்த மாதம் 6ஆம் தேதி துவங்கி இன்று வரையிலும் இப்ப சரியாக 16 நாட்களாக இன்றைக்கு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இப்போது 3வது நாளாக துளி நீரும் அருந்தாமல் தன்னை ஆகுதி ஆக்குவதற்காக ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற சிறப்பு முகாமில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி செல்வதனால அங்க போவதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தீங்கு என்ன நிகழும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை எல்லாம் செய்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த ஒரு விழிப்புணர்வு டிரைவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? செந்தூரனை பொறுத்தவரையிலும் செங்கற்பட்டு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை இங்கிருந்து கேரளாவுக்கு எடுத்துச் சென்ற நம்முடைய தமிழக கியூ பிரிவு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது அவர் ஆஸ்திரேலியா தப்பிச் செல்ல முயன்றார் என்று எர்ணகுளம் நடுவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர் 2 மாதம் அங்கே சிறையில் இருந்தார். இவருடைய விளக்கங்களை கேட்டு கேரளா நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது என்றால் இங்கே தமிழக காவல்துறை பொய்யான வழக்கு போடுகிறது என்பதற்கு இவை நான் சாட்சியாக வைக்க விரும்புகிறேன். எனவே இவை அனைத்துமே பொய்யான ஒன்று. முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை தருகின்ற இந்த தவறான அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் வைகோ அவர்கள் நேற்று முற்றுகை போராட்டத்தை நடத்தினார். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலும் மாநில அரசாங்கத்திற்கு தான் கெட்ட பெயரை காவல்துறையினுடைய நடவடிக்கையாக பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கவனப்படுத்த கோரிக்கையாக பார்க்கிறேன். செந்தூரன் உட்பட மற்ற அகதிகளை எல்லாம் இந்த முகாம்களிலிருந்து வெளிவிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக பார்க்கின்றோம். நன்றி திரு மல்லை சத்யா, உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி திரு சத்யா. இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன, நேரம் தான் இல்லை. உங்களுடைய பார்வைகளை பல்வேறு விவகாரங்களில் பதிவு செஞ்சீங்க. நன்றி திரு ரங்கராஜ். நன்றி. நேர்களை பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்வது வணக்கம் சென்னை. தொடர்ந்து இணைந்திருங்கள் NDTV ஹிந்துவோடு.